இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுதந்திர இந்தியாவில் மொழிவாரி மாகாணங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான வீடியோங்க. ஏன்னா ஐஎன்எம் டாப்பிக்கில் வர்ற கடைசி வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் ரொம்ப சின்ன வீடியோ தாங்க, 10 நிமிஷம் வீடியோ தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. 1920 நாக்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு மாகாணத்துலேயும் மொழிவாரியான காங்கிரஸ் குழுக்களை அமைச்சிக்கலாம். அதாவது சென்னை மாகாணம்னா சென்னை மாநில மாகாண காங்கிரஸு, மும்பைனா மும்பை மாநில மாகாண காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் மொழி அடிப்படையில் காங்கிரஸ் குழுக்களை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தீர்மானம் போட்டாங்க. அதற்கு பிறகு 1945 இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலில் நிற்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாகாண சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது இந்தியாவில் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்படும், நாங்கள் பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சுங்க. அதற்கு பிறகு 1946 ஆகஸ்ட் 31 பட்டாபி சீதாராமையா என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி சொன்னோம்ல, மொழிவாரி அடிப்படையில் பிரித்து தரணும்னு சொன்னோம்ல, நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை அவங்க அப்படியே கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு 1946 டிசம்பர் 8 அவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுதும் அவர் என்ன சொல்லுவார்னா, இதே தான், அரசியல் நிர்ணய சபை நீங்கள் பண்ணி கொடுக்கணும், மொழிவாரி அடிப்படையில் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார். இவர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன பண்ணுவார்னா, 1948 ஜூன் 17 எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி அமைச்சிருப்பாருங்க. ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி. எதுக்காக அமைச்சிருப்பாங்கன்னா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 4 மாகாணங்களையும் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண தான் எஸ்கே தார் கமிட்டி அமைச்சாங்க. இந்த கமிட்டி 1948 டிசம்பர் 10 அறிக்கை கொடுக்குது. ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாக வசதிக்காக மாநிலத்தை நம்ம வேணால் பிரிக்கலாமே தவிர்த்து மொழிவாரி மாகாணத்தை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டாங்க. இந்த கமிட்டியுடைய பரிந்துரை முடிஞ்ச பிறகு ஜெய்ப்பூரில் இன்னொரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிலையும் பட்டாபி சீதாராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்பையும் அவர் சொல்கிறாரு, எப்பா மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குங்கன்னு திரும்பவும் சொல்கிறாரு. தொடர்ந்து வலியுறுத்தி யாருன்னு பார்த்தா பட்டாபி சீதாராமையா. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவரையே ஒரு உறுப்பினராக வச்சு நம்ம ஒரு டீமை உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு ஜேவிபி கமிட்டி அமைக்கிறாங்க. ஜேவிபி மீனிங் என்னன்னு பார்த்தா, ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீனா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா. இந்த 3 பேர் கொண்ட ஜேவிபி குழுவானது அமைக்கப்படுதுங்க. அந்த குழு 1948 டிசம்பரில் அமைக்கப்படுதுங்க. அந்த குழு 1949 ஏப்ரல் 1 அறிக்கை கொடுக்குறாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஏன்னா ஏற்கனவே பிரிவினையை பற்றி பேசின பட்டாபி சீதாராமையா உள்ளே இருக்காரு. ஸோ எப்படியும் மொழிவாரி மாகாணத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா இவரும் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு, மொழிவாரி அடிப்படையில் மாகாணங்களை இப்போதைக்கு பிரிக்கக்கூடாது, இப்போதைய சூழல் இல்லை, ஸோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த குழுவுமே. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1952 அக்டோபர் 19 பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறவர், நான் சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நீங்கள் பிரிச்சாதான் நான் சாப்பிடுவேங்கிற மாதிரி போய் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1952 டிசம்பர் 5 இறந்தும் போயிட்டாப்ல. இறந்த பிறகு ஆந்திராவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும். உடனே ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார்னா, 1953 ஆந்திராவை பிரித்து விட்டுருவாப்ல. பிரித்து விட்டுட்டு திரும்பி ஒரு டீம் அமைப்பார். ப்ராப்பராக பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் அமைச்சிருப்பார். அதுதான் பசல் அலி கமிட்டி. இதை மாநில மறுசீரமைப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க. இது 1953 டிசம்பரில் உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் பசல் அலி. மொத்தம் 3 உறுப்பினர்கள். பசல் அலி தலைவருங்க. KM பணிக்கர், HN குஸ்ரு இவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு 1955 அக்டோபர் மாதத்தில் அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த குழுவுடைய பரிந்துரை என்னன்னு பார்த்தா, மொழிவாரி மாகாணங்களை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கையை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 போடப்படுதுங்க. குறிப்பாக 7வது சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தங்க. 7வது சட்டத்திருத்தம் 1956 பண்ணிவிட்டு இந்தியாவை மொழிவாரி மாகாணமாக பிரிக்கிறாங்க. இந்தியாவை பிரிக்கணும், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாகாணத்தை பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சட்டம் இருக்குங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3. அந்த சட்டப்பிரிவு தான் ஒரு மாநிலத்தை எப்படி பிரிக்கணும், ஒரு மாநிலத்தை எப்படி சேர்த்தணும், என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு பவர் யார்கிட்ட இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கிறத அந்த சட்டப்பிரிவு 3 சொல்லும். சட்டப்பிரிவு 3 பேஸ் பண்ணி இந்தியாவை மொழிவாரி மாகாணமாக பிரிக்கிறாங்க. அப்படி எதை பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். 1956 நவம்பர் 1 ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சென்னை மாகாணத்துலேருந்து இந்த 3ஐயும் பிரிச்சிட்டாங்க. 1960 மே 1 மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்தை தனியாக பிரிச்சிட்டாங்க. 1966 பஞ்சாப்பை 3 உடைக்கிறாங்க.
பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் 3 பிரிச்சிட்டாங்க. இப்படி தான் மொழிவாரி மாகாணங்கள் உருவாகிருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம ஐஎன்எம் டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எங்கள் வீடியோவை ஆரம்பத்திலேருந்து இறுதி வரை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் வீடியோ எப்படி இருந்தது, ஐஎன்எம் டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து வீடியோவை போட்டிருக்கோங்க. ஒரு 35 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்காக போட்டு விடுங்க. இனி எங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்குன்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக போடுவோம். அதே மாதிரி சயின்ஸையும் டீட்டெயிலாக போடுவோம். எல்லா டாப்பிக்கையுமே இனிமேல் கவர் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை பற்றியும் சொல்லுங்கள், அதை பற்றியும் போடுவோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.